ஹலோ கைஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்ட் 4ல் வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஜெனரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 5லையும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்க மெத்தட்ஸ் வந்து நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. எனக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பெரிய பெரிய மெத்தட்ஸ் லைக் ப்ரௌசரை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி குவிட் பண்ணுறது, ஒரு எலிமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது, இனம்லாம் வச்சு வர பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தனால இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால நான் மேபி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், பட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் டு விண்டோ பண்ண போகுது. ஓகே, ஸ்விட்ச் டு விண்டோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி விண்டோ ஹேண்ட்லிங் கான்செப்ட் படிச்சிருக்கோம். அதில் வந்து லிஸ்ட்டு செட் எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக ஸ்விட்ச் டு விண்டோ வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து போட்டு லைக் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு விண்டோ போட்டுட்டு விண்டோ ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் அந்த டைட்டில் இல்லைனா யூஆர்எல் வந்து இஃப் கண்டிஷனில் போட்டுட்டு சப்போஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா பிரேக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் கரெக்டு தான், தப்புலாம் இல்லை. பட் அது வந்து லைக் சம்டைம்ஸ் வந்து யூஆர்எல் கூட சேமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம சிஸ்டம் விண்டோ நம்ம ரெகுலராக எழுதுற மாதிரி, அதாவது நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா செட்லேருந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணி லிஸ்ட்லேருந்து கெட் ஆஃப் 0 or 1 அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு பயமும் கிடையாது. ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஸோ அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அரே லிஸ்டோட ஜெனரிக் டைப்பும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுடலாம். அண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம வாங்கி வச்சுக்கிற அந்த விண்டோ ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட செலினியம் மோடு கோட், அதாவது டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் விண்டோ. அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ ஐன்றது என்னோட பேராமீட்டர்லேருந்து வருது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நான் கெட் ஆஃப் 0 கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விண்டோ, அதாவது பேரண்ட் விண்டோக்கு போகும். 1 கொடுத்தேன் அப்படின்னா நியூலி ஓப்பன் டேப்குள்ளே போகும். செகண்ட் என்ன அப்படின்னா செகண்டில் ஓப்பன் ஆயிருக்க டேப் போகும். அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லைக் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஐ வந்து கொடுக்கக்கூடாது, எனக்கு 10 விண்டோ வந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 விண்டோஸ்லாம் வர சான்ஸே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது வந்து ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேட் இம்ப்ளிமெண்டேஷன். உங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டேப் மேலே ஓப்பன் ஆகுதுனாலே எதுக்கு ஃபர்ஸ்ட் அத்தனை டேப் அப்படின்னு தான் நீங்கள் வந்து டெவலப்பர் வந்து கொஸ்டின் பண்ணும். ஓகே, அதுதான் வந்து கரெக்டான ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா. நீங்கள் யூடியூப்ல ஏதாவது ஒரு டிசைனர் இந்த மாதிரி HTML CSS அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க நிறைய வாட்டியே சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் லைக் மோர் தென் 1 டேபே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேப் வருதுன்னா அதுவே போதும், அதுக்கு மேலே ஏதாவது வந்தது அப்படின்னா அது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சம் சர்க்கம்டான்சஸில் ஆப்வியஸாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இதுவே வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட், இதுவே போதும். நம்ம சப்போஸ் அப்ளிகேஷன் இந்த பேஸ் கிளாஸ் எழுதுறதெல்லாம் வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்ண போகிறோம் அப்கமிங் வீடியோஸில். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக வந்து இந்த இது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போத்துக்கு நான் எப்பவுமே பண்ணுற மாதிரி ஈஸியாகவே இதை வந்து அப்படியே விட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பை வேல்யூ, செலக்ட் பை டெக்ஸ்ட் அண்ட் செலக்ட் பை இண்டெக்ஸ், அதாவது நம்மளோட ட்ராப் டவுனோட ஃபீச்சர்ஸ் கரெக்டாக. ஸோ ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணுறது, ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராப் டவுன் வந்து நம்ம விசிபிளாக இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ விசிபிளாக இருக்கிற வெயிட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட கோட் இருக்குது, அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் ஒன்று வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் இது கிடையாது. ஸோ இங்கே இருக்குது வெயிட் அன்டில் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் விசிபிலிட்டி ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு மெத்தடாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் இங்கேயும் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே கோடை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கோட் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது ஒரு மெத்தடாக கன்வெர்ட் பண்ணி மெத்தடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். எந்த லைன்ஸ் ஆஃப் கோடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்அப் மாதிரி வரும். ஓகே, அது வந்த அப்புறம் கிளிக் பண்ணுங்க. என்ன ஆகுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடாக வந்து மாறிடும் ஒரு ரிட்டர்ன் டைப்போடு சேர்த்து. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா is element is visible அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ is visible.
இஸ் எலிமெண்ட் விசிபிள் அப்படின்னு போட்டுக்கலாம், ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இஸ் எலிமெண்ட் விசிபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அது வந்து விசிபிளாக இருந்ததுன்னா ஒரு எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இங்கே ஆக்சுவலி எலிமெண்ட் வராது. ஓகே, ஸோ இங்கே வந்து கோட் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அன்டில் இல்லைனா நல்லா வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ நல்லா ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இங்கேயே வந்து நம்மளுக்கு கோட் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் நல்லா வருது அப்படின்னா ஒரு மெசேஜ் மாதிரி வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து வெயிட் டாட் வித் மெசேஜ் அப்படின்னு வரும். இங்கே கொடுத்துருக்கேன் வெயிட் டாட் வித் மெசேஜ். ஓகே, கரெக்டு தான். ஸோ வெயிட் டாட் வித் மெசேஜ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதோட கண்டினியூஷன். ஓகே, சரி, இந்த மெசேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லைக் எக்ஸெப்ஷன் வருது, இல்லை நல்லா வருது, இல்லை ஃபால்ஸாக வருது அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மெசேஜ் வந்து காட்டும். ஓகே, ஸோ இது மேலே மவுஸ் ஓவர் பண்ணாலே மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ செட் தட் மெசேஜ் செட்ஸ் த மெசேஜ் டு பி டிஸ்பிளேட் when டைம் எக்ஸ்பயர்ஸ். ஸோ இதே தான் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலிமெண்ட் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த 2 இடத்துல வந்து கோடு எழுதியிருக்கோம், அதை வந்து மாற்றிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஃபைன், இங்கே வந்து ஆல்ரெடி அதுவே மாற்றிச்சு, எக்லிப்ஸே மாற்றிச்சு. தட்ஸ் ரியலி கிரேட். நைஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு இடத்துல மாற்றினது அது அதே லைன் எங்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கோ அங்கேயும் வந்து மாற்றிருக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, அண்ட் இது வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ பிகாஸ் இதை வந்து நம்ம வந்து வெளியே எங்கேயுமே யூஸ் பண்ண போதில்லை, இன்டர்னலாக இந்த கிளாஸ்க்குள்ளேயே தான் எழுத போகிறோம். அதனால ப்ரைவேட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணா ப்ரொடெக்டடாக மாற்றிக்கோங்க, இல்லைனா பப்ளிக்காக மாற்றிக்கோங்க. ஓகே, சரி ஃபைன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போயிடலாம். எங்கே விட்டோம்? ட்ராப் டவுனில் விட்டோம். ஓகே, ஸோ ட்ராப் டவுன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்ட் விசிபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இஸ் எலிமெண்ட் எலிமெண்ட் விசிபிள் நம்மளோட எலிமெண்ட் வந்து வாங்குறோம். ஸோ அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, அந்த விசிபிளாக இருக்கிற அந்த எலிமெண்ட்டை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராப் டவுனோட கோடு கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நியூ செலக்ட், டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன், பிகாஸ் நமக்கு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி இங்கே வந்து செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட போகிறேன். ஓகே, இது வந்து செலக்ட் பை வேல்யூ. ஸோ செலக்ட் பை வேல்யூ அண்ட் வர வேல்யூ அப்படியே வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். இஸ் எலிமெண்ட் விசிபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, வெப் பேஜில் எலிமெண்ட் விசிபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். விசிபிளாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த எலிமெண்ட் கொடுத்துரும். பேஸ்ட் ஆன் தட் எலிமெண்ட் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி இஸ் செலக்ட் பை வேல்யூன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியணும். ஓகே, ப்ராப்பராக வந்து நம்ம பாஸ் பண்ண டேட்டா தான் செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு ட்ராப் டவுன் செக் பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக அசர்ஷன் எல்லாமே வந்து பேஜில் எழுத மாட்டோம். ஓகே, பேஜில் எழுத மாட்டோம், அதாவது பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் அந்த பேஜஸில் எழுத மாட்டோம், டெஸ்ட்டில் தான் எழுதுவோம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் 2 நான் டு டூவில் போட்டு வைக்கிறேன், இதை நீங்கள் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷன் 2 செக் இஃப் த ட்ராப் டவுன் is selected properly. selected. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட டு டூக்குள்ளே போயிடும். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணுங்கள், நான் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி செலக்ட் வீடியோ அந்த ட்ராப் டவுன் வீடியோலேயே சொல்லியிருப்போம், ஒரு எலிமெண்ட் ஒரு ட்ராப் டவுன் வந்து செலக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக எழுத போகிறீங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுமே அதே தான், அப்படியே பெரிய மேஜர் சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட், இங்கே ஒரு பேஸ்ட்டு, இங்கே ஒரு பேஸ்ட்டு, இங்கே வந்து செலக்ட் பை டெக்ஸ்ட் அப்படின்னு வரும், செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்டில், அப்புறம் இங்கே ஆர்குமெண்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதே சிம்பிள் தான். ஸோ செலக்ட் பை இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பொசிஷன். அண்ட் இந்த மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் அப்படின்ற ஒரு டேக் வரும் இல்லையா HTML, அதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்மளுக்கு பூட் ஸ்ட்ராப் அந்த மாதிரி லைக் ஒரு டிவ்வை கிளிக் பண்ணால் ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வரும்ல, அதெல்லாம் வந்து இந்த மெத்தட் வந்து ஹேண்டில் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து காமன் ஃபங்க்ஷன்ஸில் எழுதுறோம், அது வந்து பேஸில் எழுதக்கூடாது. ஸோ பேஸ்க்கும் காமனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ அது வந்து காமன் ஃபங்க்ஷன்ஸில் போகும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பேஸில் வந்து எழுத மாட்டோம். ஓகேயா, சரி. ஸோ கிளிக் வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து எழுதிட்டோம். அண்ட் இஸ் எலிமெண்ட் விசிபிள் இப்போ தான் எழுதணும், டைப்பும் எழுதிட்டோம். அப்பெண்ட் டெக்ஸ்ட் என்ன அர்த்தம், இங்கே வந்து எலிமெண்ட்டை கிளியர் பண்ணுறோம்,
கிளியர் பண்ணாமல் ரைட் பண்ணால் சென்ட் கீஸ் யூஸ் பண்ணால் அதான் வந்து அப்பெண்ட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு காப்பி பேஸ்ட்டு கண்ட்ரோல் டி குத்திங்கன்னா அந்த லைன் வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் கீஸ்க்கு டெஸ்ட் டேட்டாவே பாஸ் பண்ணாமல் எழுதியிருக்கேன். அவ்வளோ அழகாக கோடு வச்சிருக்கேன். நீங்களும் யாருமே வந்து என்னை வந்து கமெண்ட்ஸில் எதுவுமே சொல்லக்கூட இல்லை. நைஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் டெஸ்ட் டேட்டா வந்து நம்ம வாங்க போகிறோம். அண்ட் அதை வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலிமெண்ட்டாக வரும், அண்ட் செகண்ட் ஒன் வந்து டெஸ்ட் டேட்டா வரும். இது தேவையில்லை. ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஆப்வியஸாக வந்து சென்கேஸில் ஒன்று தான் பாஸ் பண்ண முடியும். ஏன் பேட். ஓகே, ஓகே. அண்ட் ஆப்வியஸாக இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இன்டர்ஃபேஸ்லேயும் நம்ம மாற்றணும், இல்லைனா வந்து எரர் அடிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம் எரர் வருது. ஸோ Selenium API-க்குள்ளே போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா லிஸ்ட்டும் வந்துடும். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பெண்ட் டெக்ஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டு அண்ட் இங்கே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா. ஓகே, ஸோ வேலை முடிஞ்சுது, அதுதான் நம்ம கம்பேர் டைம்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி கம்மியாக தான் ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம், பட் போக போக வீடியோஸில் இன்னும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் டாட் கெட் டைட்டில். ஓகே, ஸோ கெட் டைட்டில் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்ஷியலாக செக் பண்ணுற மாதிரி பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபுல்லாக செக் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் எப்படி செக் பண்ணாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டைட்டில் வேணும். அசர்ஷன் போடும்போது அதை நம்ம இஷ்டத்துக்கு படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் ரிட்டர்ன் டிரைவர் டாட் கீபோர்டு வேறு. ஸோ டிரைவர் டாட் கெட் டைட்டில் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். அவ்வளோதான், சிம்பிள், ஒரு லைன், வேறு எதுவுமே தேவையில்லை. இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுமா கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக தேவைப்படாது. ரியாக்ட் அப்ளிகேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஒரு வெப்டர் வெயிட் போகிறது நல்லது. பட் நம்ம போக போக பார்ப்போம். ஓகே, எங்கே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம போடலாம். ஓகே, அண்ட் இங்கே வந்து அதே சிம்பிள் கோட் தான். ஸோ டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல். ஓகே, கெட் யூஆர்எல் இல்லை, கெட் கரண்ட் யூஆர்எல். அண்ட் isDisplayedக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்ட் விசிபிளா டிஸ்பிளேல இருக்கா இல்லைன்னு தெரியணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வெப் எலிமெண்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்கு, யாருமே எதுவுமே பார்க்கல. நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போகலாம். ஸோ Ctrl+Shift+R கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து எந்த கிளாஸ் வேணுமோ இல்லை எந்த இன்டர்ஃபேஸ் வேணுமோ அதோட நேமை டைப் பண்ணிங்கன்னா என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ isDisplayedல நம்மளுக்கு ஒரு வெப் எலிமெண்ட் வேணும். ஒரு வெப் எலிமெண்ட் இருந்தால் தான் isDisplayedா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பேஸ் கிளாஸில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக ரிட்டர்ன் தான். ஓகே, ஸோ எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ ரிட்டர்ன் எலிமெண்ட் இஸ் டிஸ்பிளேட். ஸோ சப்போஸ் இது வந்து டிஸ்பிளேல இருக்குது அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், வேலை முடிஞ்சுது. ஓகே, ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு இதுவே போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ட்ரை கேட்ச் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் மெத்தட்ஸ்லாம் வந்து இன்னும் எழுதலை. எனக்கா அது எப்போ தேவைப்படுமோ அப்போ நம்ம எழுதலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு டம்ப் பண்ண விரும்பலை. ஓகே, ஸோ ஒரே ஒரு டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரி நான் கோட் அடிக்கும்போது இங்கெல்லாம் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் மிஸ்டேக் பண்ணது வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே, பிளைண்டாக வந்து டுட்டோரியல்ஸ் வந்து அப்படி எப்போவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. என் சேனல்ன்ட்டு இல்லை, எந்த சேனலாக இருந்தாலும் சரி பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. நானும் படிச்சுட்டு லேர்ன் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஸோ மிஸ்டேக் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஆப்வியஸ் தான். ஓகே, கோடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமாக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆப்வியஸ் தான். ஓகே, ஸோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, அதுதான் ஒரு நல்லது. ஸோ சப்போஸ் என் கோடில் மோஸ்ட்டாக நான் தப்பு பண்ண மாட்டேன், இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணுவேன், நானே கரெக்ட் பண்ணிவிடுவேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல விரும்புறது பிளைண்டாக எப்பவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. நான் அதான் தப்பு பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுது, இல்லை இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைனா லிங்க்டின் ஆர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, நல்ல முடிஞ்சதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகேயா? சரி, ஓகே, நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ணல. இந்த வீடியோக்கு இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ட்ரை கேட்ச் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். அண்ட் அடிஷ்னலாக வேணும் நம்மளுக்கு எதனா தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சுன்னா அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் போக போக வீடியோஸில் நம்ம ரிப்போர்ட் இன்டெகிரேஷன்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டும் லேர்ன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நிறைய பேர் குக்கும்பர் வீடியோஸ் கேட்குறீங்க. ஒரு ஃப்ளோவில் போகும்போது நடுவில் ஒரு திடீர்னு ஒரு குக்கும்பர் டாபிக் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம், பிளான் பண்ணி வச்சிருந்த எனக்கும் கஷ்டம். ஓகே, ஸோ குக்கும்பர் ஜாவா செலினியம்ல கண்டிப்பாக வரும். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் வீடியோ, இந்த ரிப்போர்ட் இன்டெகிரேஷன் அதெல்லாம் முடிச்சிடுறேன். ஒரு 2-3 டெஸ்ட் கேஸ் ஆச்சு உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து குக்கும்பருக்கு போகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon.